கொஞ்சம் முன்னால நெருங்கி இருப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أرسله بالهدى ودين الحق. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله العظيم. கொஞ்சம் நெருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். கொஞ்சம் நெருங்க. இடைவெளிகளை பூர்த்தியாக்குங்க. பின்னால் ஆக்கள் வாராங்க. இங்கிலீஷ்ல மாஷா அல்லாஹ் பின்னால டிரான்ஸ்லேட் நடக்குது. தேவையானவங்க தமிழ் விளங்காதவங்களுக்கு பின்னால தர்ஜுமா இங்கிலீஷ்ல நடக்குது. டிரான்ஸ்லேட் பின்னால நடக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எம்மீது வச்ச அன்பால இரக்கத்தால அல்லாஹ் மஸ்ஜிதோட எங்களை இணைச்சி வச்சிருக்கிறார். எங்களுக்கு மஸ்ஜிதோட கல்ப அல்லாஹ் ஜோடாக்கி வச்சிருக்கிறார். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கறதுல இன்பத்தை தந்திருக்கிறார். எங்களுடைய நேரங்கள் மக்ரிபுக்கு இஷாக்கு இடப்பட்ட நேரங்கள், இஷாக்கு பின்னால் உள்ள நேரங்கள் மஸ்ஜிதுல கழியுது. ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரங்கள் மஸ்ஜிதுல கழியுது. இது பெரிய பாக்கியம். நல்ல மக்கள், சான்றோர்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்ட நெருக்கத்தை பெற்றவங்க நேரம் கொடுத்தது அல்லாஹ்ட மாளிகையில தன்னை மனித புனிதனாக ஆக்கி கொள்ள, தண்ட ஈமான தண்ட ஆமால சீர்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட அதே வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. பெரும் பாக்கியம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யார விரும்புறானோ, யாருக்கு இதை கொடுக்க அல்லாஹ் நேசம் வைக்கிறானோ அந்த மக்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இது அராத அல்லாஹு பி அப்தின் கைரா, ஒரு அடியானுக்கு நல்லத சிறந்தது அல்லாஹ் கொடுக்க நாடிட்டா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீனில சரியான ஒரு விளக்கத்தை, மாலுமாத்த, அறிவை, தெளிவை அல்லாஹ் கொடுக்கிறார். ஹக்காக விளங்குவார், பாத்தில பாத்திலாக விளங்குவார், ஹலால ஹலாலாக விளங்குவாரு, ஹராத்த ஹராமாக விளங்குவாரு. இந்த விளக்கம் அல்லாத புறத்தால கிடைக்குது. எங்கட கெட்டித்தனம் அல்ல, நாங்க சரியாக உண்ட விளங்குறது. இந்த விளக்கத்தை ஃபஹ்ம அல்லாஹ் தாரான். கண்ணியமானவங்களே, சில அமல்களோட கபூலியத் சரியான விளக்கம் கிடைக்குது. இல்லண்டா ரோட் மாறினா அவரு வேற போக வேண்டிய இடத்தை போயிட்டு சேர மாட்டாரு. எந்த இடத்துக்கு போயிட்டு சேரணுமோ அந்த இடத்துக்கு போகாம தடையாகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு சரியான வழிய காட்டுறதுக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழிய காட்டு. எந்த வழி? அது நேர்வழி பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் போன வழி. அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிஞ்சியோ, கிருபை காட்டினியோ அந்த வழி எங்களுக்கு காட்டு. ஒரு நாளைக்கு 17 தடவை ஓதுறோம். கண்ணியமான கல்புல அந்த கருத்து. ஏண்டா இன்னைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனிதன் வழி தவறான். நேர்வழின்னு நினைச்சிட்டு வழிகேட்டுல போறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஸ்பிஹு முஃமினன் வ தும்சி காஃபிரா, காலையில முஃமினா இருக்கிறவன் மாலையில காஃபிராக மாறிடுறான். மாலையில முஃமினா இருக்கிறவன் காலையில காஃபிராக மாறிடுறான். ஏன்? அந்த சூழல் ஈமான பறிக்கக்கூடிய சூழல். அற்பமான துன்யாவுக்காக தீன வித்து போடுவார். தீனா கலிமாவா இஸ்லாமா அது பிரச்சனை இல்ல. எனக்கு துனியா அடையிறனா, துனியால ஒரு பதவியா, துனியால ஒரு பெண்ணா, துனியால ஒரு காணி பூமியா, துனியால அந்தஸ்தா, அதை விட நான் ரெடி.
அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமானவங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அங்க அந்த இமாம் சொல்றாரு, ரமலான்ல பட்ட பகலையில நோன்பு இல்லாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எங்கட நாட்டில, எங்கட முஸ்லிம் சமூகத்துல பட்ட பகலையில ஓப்பனா ரமலான்ல நோன்பு இல்லாம, நோன்பு இல்லாதது மட்டுமல்ல, நான் முஸ்லிம் தெரியும், மற்ற மக்களுக்கும் தெரியும், அந்நிய மக்களுக்கும் தெரியும் ஒரு முஸ்லிம், ஆனா சாப்பிடுறார். என்ன காரணம்? ஈமான்ட பொறுமதி இல்ல, அல்லாஹ்வுடைய அமலுடைய பொறுமதி இல்ல, கல்புல அதுல வெளிச்சம் இல்ல. பொறுமதியான அந்த நாள், பொறுமதியான அந்த இரவு, பொறுமதியான அந்த நோன்புட பொறுமதி கல்புல இல்ல. கல்புக்கு ரெண்டும் ஒன்றுதான், சும்மா நாளும் ரமலானும் ஒன்றுதான், லைலத்துல் கத்ரும் லைலத்துல் கத்ர் இல்லாத நாளும் ஒன்றுதான், கடைசி 10 ஏனைய காலமும் ஒன்றுதான். பிரச்சனை ஒன்று இல்ல அவருக்கு. ஏன்? அதுல வெலிவேஷன் பொறுமதி கல்புல இல்ல. எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஜ்ஜிது ஈமானக்கும், ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருங்க. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, இத்தனை வயசுல, இத்தனை வருஷத்துல, இத்தனை ஒரு கோசொண்டு மாதிரி நீங்க முடிச்சிட்டா போதும்னு சொல்லல. புதுப்பிச்சு கொண்டே இருங்க. எதுவரையில? கபரு குழிக்குள்ள உங்களை வைக்கும் வரையில, கபருக்குள்ள ஜனாதாவை உங்களை வைக்கும் வரையில புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். நானும் தான், நீங்களும் தான். எங்க யாருக்கும் உத்தரவாதம் இல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பயந்தாங்க, ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா, யா அல்லாஹ் நேர்வழி தந்ததன் பின்னால என்ன வழிகேட்ல போற்றாத ரப்பே. அன்பு நபிக்கு சந்தேகமா ஈமான்ட? சர்தார் ஆலம் ஹபீபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தேகமா? சந்தேகம் இல்ல, இருந்தாலும் ஒரு பயம், ஒரு பயம், ஏன் ஈமானும் பறிக்கப்பட்டுருமோ, நானும் ஈமான விட்டு வழி தவறி சென்றுவனோ என்ற அச்சம். இன்னைக்கு எங்களுக்கு அது இல்லை. நாங்க நினைக்கிறோம் நான் ரியல் முஃமினாக இருக்கிறேன், நான் தான் பூர்த்தியான முஃமின் நான் நினைக்கிறேன். ஈமான்ட முயற்சி இருக்கே கண்ணியமானவங்களே. இது இந்த இஸ்துமாக்கள், எங்கட ஜுமேராத்துகள், எங்கட தாலீம்கள், எங்கட கெஸ்டுகள், எங்கட இரவுடைய உழைப்புகள், எங்கட பகலுடைய உழைப்புகள், எங்கட பெண்களுடைய உழைப்புகள், எங்கட ஆண்களுடைய உழைப்புகள், எங்கட மாணவருக்கு மத்தியில செய்யற உழைப்புகள், அத்தனையும் குறிக்கோள், அத்தனையும் மக்சத், குறிக்கோள், தாக்கத் ஏதெண்டா ஏண்ட கல்பு சுத்தமாகும், நான் சீராகணும், நான் ஈமான்ல உறுதியான ஒரு ஆணாக மாறணும், என்ற மனைவி ஈமான்ல உறுதியான ஒரு பெண்ணாக மாறணும், என்ற குடும்பம் ஈமான்ல உறுதியுள்ள ஒரு குடும்பமாக மாறும். நான் மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பயங்கரமான கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த பயங்கரமான நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. அது தப்பு இடமல்ல, அமெரிக்கால 10 நெருப்ப போல அல்ல, அதை விட 70 மடங்கு பவர்ஃபுல். இந்த நெருப்பே 100 கொள்ளையலா, வல்லரசுக்கே 100 கொள்ளையலா, அதே பின்வாங்குது. எத்தனை நாள் என்றா கண்ணியமானவங்களே, நரக நெருப்பு இதை போல அல்ல. பத்தல்னா ஜுலூதன் கைரா லியஸூக்கல் அஸாப், ஒரு தோல் கருகி போயிடும், இன்னொரு தோலை நாங்க அனுபவிப்போம், அதுவும் கருகி போயிடும், சாம்பலாகிடும். உடம்புடைய தோல், இந்த மேலே இருக்கக்கூடிய தோல், தோலுக்குள்ள தோல் சுட்டு கருகி போயிடும். இந்த உடுப்பு பத்தி போடுற மாதிரி தோல் கருகும் மேலுடைய, திரும்ப இன்னொண்ட போட்டு கருக்கப்படும், அதுவும் கருகி போயிடும், இன்னொண்ட போட்டு கருக்கப்படும். 1 2 ஒரு நாளா 2 நாளா, ஒரு கிழமையா 2 கிழமையா, ஒரு மாசமா 2 மாசமா, காலிதீன ஃபீஹா, நிரந்தரமா. இதத்தான் பயப்படணும். உலகத்துல பஞ்சத்தல்ல, அது இல்லாமகுமாம், இது இல்லாம, இது பஞ்சம், இதை பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லாஹ் ரிஸ்க பொறுப்படுத்திட்டார். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் பொறுப்படுத்த விஷயம். எந்த ஒரு உயிர் ஜீவிக்கும் அல்லாஹ் ரிஸ்க முடிவு செய்யாம அல்லாஹ் படைக்கல்ல. கல்லில் இருக்கக்கூடியது, கடல்ல இருக்கக்கூடியது, ஆகாயத்தில் இருக்கக்கூடியது, மரத்தில் இருக்கக்கூடியது, பொட்ட கண்ணில்லாத பாம்புக்கு அல்லாஹ் ஒரு குருவின் மூலமாக ரிஸ்க் கொடுக்கிறான் என்றா, கல்லுக்குள்ள பல கல்லுகளுக்குள்ள புழுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான் என்றா, அல்லாஹ்க்கு பெரிய ஒரு வேலை ஒன்றல்ல.
கண்ணியமானவங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்குது, மீனுக்குள்ள இருக்கிறாங்க. தாயில கற்பத்தில் உள்ள புள்ளைக்கு மூச்சுக்குரிய ஏற்பாடு, சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு இருக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போனது இறப்பைக்குள்ள, அதுல ஒரு ஏற்பாடும் இல்லை. அது சாப்பாட்டை ஜீரண வைக்கக்கூடிய அமிலங்கள் தான் அதுக்குள்ள இருக்குது, ரசாயனங்கள் தான் அதுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க நாடினான். அல்லாஹ் ரூஹ பாதுகாத்தான், உடம்ப பாதுகாத்தான். அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாட்டை ரப்பு செஞ்சான். உணவு கொடுத்துத்தான் உடம்ப பாதுகாக்கணும் இல்ல, அல்லாஹ்க்கு அப்படியும் மேலும் இப்படியும் மேலும். அல்லாஹ் சர்வ வல்லவன், சர்வ வல்லவன், சூப்பர் பவர் அல்லாஹ் மட்டும்தான். ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு, அவனுக்கு ஏண்டியது யாருக்கும் மேலா. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றானே, 309 வருஷங்கள் அந்த கஹ்வாசிகளையும் அவங்களோட போன அந்த நாயையும் அல்லாஹ் தூங்க வச்சார். அதுக்கு ரிஸ்க் கொடுத்தது யாரு? அதுல பொடிய பாதுகாத்தது யாரு? இன்னைக்கு தூங்கினா பெட்ஸோ வருது, தொடர்ந்து தூங்கினா ஒரு நோயாளி, அவங்களுக்கு 309 வருஷங்கள் அல்லாஹ் தூங்க வச்சான். வெயில பட வைக்கல, அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? சூரியன் அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல, காத்து அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல, கிருமிகள் அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல. அது ஒரு அணு அசைவென்றாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுத்தான் அசையணும். எனவே ரப்புடைய ஏற்பாடு, ரப்பு நாடினத நாடின முறையில செய்யக்கூடிய சகல கலா வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. இந்த வார்த்தையை நாங்க பேசணும், எங்கட வீட்டுக்குள்ள பேசணும். எங்கட வீடு ஒரு மஸ்ஜிதுல சூழலாக மாறணும். வாப்பாவை பார்த்தா அவுலியா மாயிரு, மகனை பார்த்தா ரஷ்டியதுக்காரன் ஆகிறார். கண்ணீர் வடிக்கணும் கண்ணியமானவங்களே. ஏண்ட தாடி, ஏண்ட தொப்பி, ஏண்ட உடுப்பு, ஏண்ட மகனை பார்த்தா ஆக மோசமான ஒரு ரவுடியனாக இருக்கிறார். என் மகளை பார்த்தா அந்நிய ஒரு பெண்ணை போல இருக்கிறாள். கவலையோட இல்லையா? நான் மட்டுமா சொர்க்கம் போறேன்? என் பிள்ளைகளோட நிலைமை என்ன? குர்ஆன் என்ன சொல்லுது? ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள குடும்பத்தையும் பயங்கரமான நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கோ. இன்னொரு நபி வர போறதில்ல. எங்கட பிள்ளைக்கு நாங்க துவா செய்யறது இல்லையா? எங்கட பிள்ளைய நேர்வழிப்படுத்த நாங்க ஃபிக்ர் பண்றது இல்லையா? கண்ணியமானவங்களே, என்ன நடக்குது? என்ன நடக்குது? உலகம் போற போக்குல நாங்களும் போறதா? உலகம் போகும். உலகத்துக்கு அழிவு இருக்குது, எங்களோட உடம்புக்கு அழிவு இருக்குது. நாள மறுமையில நாங்கள் எல்லாம் சேர்க்கப்படுவோம். இன்னார் மகன் இன்னார், இன்னார்ட மகள் இன்னார், இன்னார்ட மனைவி இன்னார் என்றுதான் எழுப்பாட்டப்படும். அந்த சொல்ல நான் சொன்னேன் கேட்கல, சொன்னேன் கேட்கல. என்ன முயற்சி செஞ்சீங்க? அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? எத்தனை நாள் நீங்க தொழுதீங்க? அதுக்கென்று பல ரக்காத்துகள், அதுக்கென்று நோம்பு பிடிச்சீங்களா? அதுக்கென்று இஸ்திக்பார் செஞ்சீங்களா? அதுக்கென்று அவரை வெளிக்கிளப்புறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தீங்களா? ஒன்றும் செய்யாம சும்மா ஏதோ எல்லாரும் வளர்ற மாதிரி வளர்த்துட்டா அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமானவங்களே, நிலைமைகள் என்ன? கை சேதப்படணும், கண்ணீர் வெட்டி அழணும். ஏனென்றா எங்களுக்கு நாங்க மட்டுமல்ல, எங்களுக்கு 3 பகுதி. ஒன்று ஆண்கள பகுதி, 2வது பெண்கள பகுதி, அடுத்தது வாலிபர்த பகுதி. இன்னைக்கு வாலிபர்த ஹாலாத் என்ன? வாலிபர்களை வச்சு உதுவ முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? நல்லா படிச்ச பெரும் பெரும் ஸ்கூல்கள்ல படிச்ச பட்டதாரியான வாலிபர்கள். ஓ தெரியும், என்ன தெரியும் சொல்லுங்களே ஒண்ட. ஓ இந்த மிருகங்கள காக்க, புறாக்கள பீ மேலேந்து உளுந்தா ஒழு முறியும். ஒருத்தர் சொல்றாரு, இன்னத்ததான சொல்றாரு. அடுத்தவர் சொல்றாரு எனக்கு தெரியும். என்ன எப்படி ஒழு முடியும்? அவரு சொல்றாரு, ஒழு உள்ள ஒத்தர் ஒழு இல்லாத ஒத்தரை பட்டா ஒழு முறிஞ்சிடும். ஒழு உள்ள ஒத்தர் ஒழு எடுத்துக்கிறாரு, ஒழு இல்லாத ஒத்தர மேல் பட்டா ஒழு முறியும். நவுது பில்லா, அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன் கண்ணியமானவங்களே, மார்க்கத்தை கொடுக்காதது எங்கட குறை, எங்கட குறை. கொடுக்க இல்லையா நாங்க மாட்டிக்கொள்வோம். ஈமான்ட முயற்சி ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, இந்த 3 சாரார பற்றி ஃபிக்ர் பண்றது, கவலைப்படுறது. என்ற வீட மஸ்ஜிதுல மாஹோலாக ஆக்குறது, என்ற வீட்டுக்குள்ள ஈமானுடைய தாலீமை கொண்டு வாரது. வதுகுருன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களோட வீட்டுல அல் ஆயா குர்ஆன், அல் ஹிக்மா அல் ஹதீஸ், இந்த 2ஐயும் வீட்டுல ஞாபகப்படுத்துங்க. வீட்டுல 4ஆவது வாசிங்கோ,
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவிமார்களும் ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வார நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க, அவசரமா தூங்கிட்டாங்க. நடுநிசியில எழுமினாங்க, வாங்க வாங்க வாங்க. என்னத்துக்கு? வீட்டு தாலீம், ஈமான்ட பேச்சு, குர்ஆன்ட பேச்சு, ஹதீஸ்ல பேச்சு, வாங்க. படித்திக்கிறவங்க எழுப்பாட்டினாங்க. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அதை வச்சு ஒரு பாபே, ஒரு தலைப்பே ஏற்றுறாங்க. என்ன? நடுநிசியில செய்யக்கூடிய உபதேசம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன மனைவிமார் தானே, இவங்க டைரக்டா சொர்க்கம் போயிட்டு வாங்கன்னு அமைதி பெறல. இன்னைக்கு நாங்க அமைதி பெற்றிருக்கிறோம். எங்கட மனைவிமார் விஷயத்துல, எங்கட பிள்ளைகள விஷயத்துல நாங்க பெருமிதம். அவர் தொழுறார் தான். அவர் அடுத்த வேலையில் என்ன, எங்க போறாரு, எங்க வாராரு, ஈமான்ட தரம் எங்க இருக்குது, என்ன பாவனையோட இருக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். ரத்த கண்ணீர் வடிக்கணும் கண்ணியமானவங்களே. திருப்தி படுறது கொண்டும் இல்ல. ஏதோ ஒரு சிலர் குடும்பங்களை தவிர அல்லாஹ் மன்னிக்கணும். பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. எங்கட வழி நடத்தக்கூடிய உலமாக்கள் பெரியார்கள் சும்மா உச்சரிக்கல, காலத்துக்கு ஏற்றது அல்லாஹ் அவங்களோட வாயால உச்சரிக்க வைக்கிறார். வீட்டு சூழலை கவனிங்க, வீட்டுக்குள்ள ஈமான்ட தாலீமை உருவாக்குங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஈமான்ட விஷயங்களை பேசுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில யார் யாரு பைஅத் செஞ்சாங்களோ அவங்க டைரக்டாக எந்த ஒரு தடையும் இல்லாம லேசாக சொர்க்கம் போயிடுவாங்க. உம்மு முபஷ்ஷிர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இல்லா வாரிதுஹான்னு குர்ஆன் ஆயத்து வருது, சொர்க்கம் போகக்கூடியவங்க நரகத்தை தாண்டி தானே போகணும். சொன்னாங்க, இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் அனுப்பக்கூடியவன். இதுக்கு வேறொரு ஆயத்தை ஆதாரமாக சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறார். கண்ணியமானவங்களே, சங்கியானவங்களே, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அங்க என்ன நடக்குது? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போனோடனே அப்படியே உட்கார்ந்தாங்க. தொழுகிற இடத்துல அவங்க திக்ர்ல உட்கார்ந்துட்டாங்க, துஆவுல உட்கார்ந்துட்டாங்க, அதுகார்ல உட்கார்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரம் வராங்க. திரும்ப கேட்டாங்க, ஜுவைரியா, என்ன நீங்க நான் விட்டுட்டு போன அதே நிலைமையிலே இருக்கிறீங்க? ஓ யா ரசூலல்லாஹ், நீங்க போக்கல எப்படி இருந்தனோ அதே அமல்ல தான் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு zikr சொல்லி தரவா, அதை நீங்க செஞ்சா இவ்வளவு நேரம் இத்தனை மணித்தியாலம் நீங்க செஞ்ச அமலை விட அந்த 4 கலிமாக்கள் 3 தடவை சொன்னா அதை விட பெரிய கூலி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத். அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய ஸாத் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த 4 கலிமாக்களை சொல்லி கொடுக்கறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துல வெளிவேஷன பொறுமதிய அத சுருக்கமா அடையக்கூடிய வழிய தந்த குடும்பத்துக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. என்னத்துக்கு வாராங்க? அடிமை எடுத்துட்டு போவாராங்க. வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாகி கையில எல்லாம் தண்ணி தூக்கி தூக்கி கையெல்லாம் கரக்கட்ட வந்து ஊட்ட சுப்பராக்கி தூசி, எங்கட ஊடுகள் மாதிரி இல்ல, அந்த பாலவனத்துல தூசி அடிக்கும். எந்த நேரம் உடுப்பெல்லாம் ஊத்த, எங்களை மாதிரி கலையிறதுக்கு வாஷிங் மெஷினோ வாஷிங் டூலோ தண்ணியோ அங்க கிடையாது. தண்ணி முச்சம் கஷ்டம். இப்படியான கஷ்டமான நிலைமையில போறாங்க. ஒரு அடிமை வந்தா உதவியா இருக்குமே. வாப்பா யாரு? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய அடிமைகள் வந்து இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கலாம், தந்த மகளை லேசிப்படுத்தலாம், தந்த மகளுக்கு துனியாவை தூக்கி கொடுக்கலாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. கொடுத்தது என்ன? மகளே, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, எது வேணும் உங்களுக்கு? இது உங்களை சொர்க்கத்துக்கு கொடுப்போம். இந்தாமல் இது துன்யா, இது இங்கோட முடிஞ்சு போயிடும். அடிமை இங்கோட முடிஞ்சு போயிடும். நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனா இதை ஓதுவீங்க, உங்களோட மேல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். என்ன தஸ்பீஹ் ஃபாத்திமா அதுக்கு பேரு. 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர் ஓதுங்க மகளே. உங்களோட மேல உள்ள கஷ்டத்தை பாரத்தை அல்லாஹ் நீக்குவான். கொடுத்தது அன்பு நபிக்கு தங்கமாக மலை அல்லாஹ் மாத்தி தர அனுமதி கேட்டு உஹத 8-10 கிலோமீட்டர் நீட்டமான உஹது ரசூலுல்லாஹ் எடுக்கல. துனியாவை கொடுக்கறான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கொடுத்திருப்பாங்க. கண்ணியமான கொடுக்கல.
கொடுத்தது தீன, கொடுத்தது தவக்குல, கொடுத்தது யக்கீன, கொடுத்தது சொர்க்கத்தை, கொடுத்தது வழிகாட்டினது சொர்க்கத்துடைய வழிய. கண்ணியமானவங்களே, எனவே வீட்டுடைய சூழல், வீட்டுடைய மாஹோல், எங்கட பெண்கள், எங்கட வாலிப ஆண்கள், எங்கட வாலிப பெண்கள், இவங்களை பத்தி ரொம்ப ரொம்ப நாங்க யோசிக்கணும். சும்மா விட்டுறது இல்ல. நாங்க மாஷா அல்லாஹ் நாங்க பெரிய அமல் செய்கிறோம், அவங்களும் அமல் செய்கிறாங்களா? அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குது? அப்துல்லா பின் அப்பாஸ் சின்ன புள்ளதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் உட்கார வச்சு என்ன சொன்னாங்க? யா குலாம், என் அருமை மகனே, இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், மகனே நீ அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஒரு பெரிய ஒரு பயான், முழு குர்ஆனும் முழு ஹதீஸும் அதுக்குள்ள வந்துட்டு, மகனே நீ அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகார், அல்லாஹ்வுடைய ஏவல்களை பாதுகார், அல்லாஹ்வுடைய விலக்கலை விட்டு நீ ஒதுங்கு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். மகனே நீ எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய உதவியை நீ பாப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்ட அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு, யார்ட்டையும் கேட்காத. வைத ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட மட்டும் உதவி தேடு, அவன் தான் தரக்கூடியவன். சின்ன குழந்தைக்கு அந்த தர்பியா பண்றாங்க. கண்ணியமானவங்களே, ஈமான் சூழல், எங்கட வெளிக்கிளம்புதல், எங்கட மஹல்லாட முயற்சிகள் அத்தனையும் குறிக்கோள் டார்கெட், நானும் ஏண்ட மகன், ஏண்ட மகள், ஏண்ட மனைவி, ஏண்ட வட்டாரத்துள்ள மக்கள், இந்த நாட்டு மக்கள், உலகத்து மக்கள் நிம்மதி அடையோடும், சந்தோஷம் அடையோடும். கண்ணியமானவங்களே, சஹாபாக்கள் இருந்த உணர்வுகள், சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, எதுக்காக? அவங்களோட குடும்பமே, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க. எதுக்காக? எதுக்காக? கண்ணியம் ஒன்றுக்காக அல்ல, கலிமாவுக்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக. கிழிக்கப்படுறா, ரெண்டு காலையும் கட்டி, ரெண்டு ஒட்டகத்துல கட்டி விரட்டப்படுறா, சின்ன ஒரு வேதனை ஆயிக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா கிளிய போல இப்படி இருக்கும். வாளால வெட்டினா வேதனை குறவு, ஷூட் பண்ணினா வேதனை குறவு. இது முள்ள முள்ள அது ஓட ஓட கிழிஞ்சி உடம்பு ரெண்டாக ரெண்டா, எவ்வளவு ஒரு வேதனை, சின்ன வேதனையா? அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டா. களிமா உடல் ரெடி இல்ல. சுமையாரெல்லாம் வயோதிபம், ஏழாத காலம், ஒரு பெண்மணி, ஆனா பார்த்தல்ல, கலிமாவுக்காக கொலை செய்யப்படுறாங்க கேவலமான முறையில. ஆனா தாங்கினாங்க, கலிமா உடல்ல. ஏன் விளங்கினாங்க? துனியால கஷ்டம் அற்பமானதே, ஆகிரத்துல கஷ்டம் அற்பம் அல்ல, அது லேசி அல்ல. ஆகிரத்துல ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு இடமும் லேசா தாண்டேலா, கபுர லேசா தாண்டிலேலாது, சிராத்த லேசாக கடந்து முடிக்க இயலாது. மஹ்ஷர் மைதானம் இத்தனை வருஷங்கள் லேசாக அதுல அமளி துமலந்து தப்பேலாது. நரகம் என்றால் நிரந்தரமான நரகம், அதுல இந்த தப்பேலாது. அந்த காட்சிகள் அவங்களோட கண்ணுக்கு முன்னால. எனவே துன்யால வார இந்த இழப்பு இல்ல. சிஃபத்து சஃபால எழுதுறாங்க அபூ குதாமாவோட சம்பவம். அபூ குதாமா தாபீன்களை சேர்ந்தவர். இவர் ஒரு படையை தயாரிக்கிறார் ஜிஹாதுக்காக. எல்லாரும் கொண்டு சாமான் கொடுக்கறாங்க, ஒட்டகம் எடுத்துட்டு வராங்க, ஆண்கள் எல்லாம் தயாராகி வராங்க. என்ன ஜிஹாதுக்கு போறதுக்கு ஆட்களுக்கு ஏற்பாடு வேணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு வேணும், வாகனங்களுக்கு ஏற்பாடு வேணும், ஆயுதங்கள் வேணும், போர் கவசங்கள் வேணும். அதுக்குரிய தஷ்கீல் நடக்குது. இப்ப ஒரு பெண்மணி வாரா, அபூ குதாமா என்னையும் ஜிஹாது கூட்டு போம். அபூ குதாமா சொன்னார், இல்ல பெண்களை ஜிஹாது கூட்டிட்டு போறது இல்ல. அப்படியா? அபூ குதாமா என்ற கணவர் இந்த ஜிஹாதுல கலந்து கொண்டார், அவர கபர் இந்த நாட்டிலேயே. என்ற மூத்த மகன் இந்த ஜிஹாதுல கலந்து கொண்டார், அவர கபர் இந்த நாட்டிலேயே. என்ற அடுத்த மகன், இரண்டாவது மகன், அவர் இந்த ஜிஹாதுல கலந்து கொண்டார், அவர கபர் இந்த நாட்டிலேயே. வீட்டுல இந்த தாரத்துக்கு யாரும் இல்ல, தாரத்துக்கு பணம் இல்ல, மாவில்ல, சாமனம் இல்ல, ஒன்றும் இல்ல. சின்ன ஒரு சாமனை கொண்டிருக்கிறேன், எடுத்துக்கோங்க. அபூ குதாமா எடுக்கிறாரு, அது பாரம் இல்லாம இருக்குது. திறந்து பார்த்தாரு, ஒரு கயிறை போல இருக்குது. கேட்டாங்க என்ன? அந்த பெண்மணி சொன்னா, ஏண்ட தலைமுடி, ஒரு பெண்ணுக்காக விருப்பமானது தலைமுடி, தலைமுடிய வெட்டி நான் கயிறாக திரிச்சிருக்கிறேன். அபூ குதாமா ஜிஹாதுல ஏதாவது கட்ட தேவைப்பட்டா இதை பாவீங்க. நாளைக்கு அல்லாஹ் கேட்கணுமே, பெண்ணே உன் கணவன் எங்க? அவர் ஷஹீத். என் மகன் எங்க? அவர் ஷஹீத். அடுத்த மகன் எங்க? அவர் ஷஹீத்.
உன்னோட தலைமுடி எங்க? ஒன்றுமில்லையா அல்லாஹ், தலைமுடிய நான் கொடுத்தனுப்பினேன். ஏன்? அதுல பொறுமதி இருந்துச்சு கல்புல. அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறதுடைய பொறுமதி என்ன கிடைக்கும்? தலைமுடி போகட்டும் துனியால பரவல்ல, நாள மறுமையில் அல்லாஹ்ட பாதையில செலவழிக்காதவங்கட கூட்டத்திலிருந்து நான் தப்போனும். அந்த உணர்வு, அந்த ஜஸ்பாத். சொன்னாங்க, இந்த சின்ன ஒரு மகன் தான் நிற்கிறாரு தரையில, அதனாலதான் இதை கொண்டு வந்தேன். அபு குதாமா சரி எடுத்துட்டு போயிட்டார். ஜிஹாதுல பட தயாராகுது, சரி பார்க்கறாங்க. முனுக்கு போறது யாரு, பின்னுக்கு போறது யாரு, நடுக்கு போறது எல்லாம் திருத்தி எல்லாம் செட்டப் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் சின்ன ஒரு வாலிபர் வாராரு. வந்து சொல்றாரு, அபு குதாமா நானும் ஜிஹாதுக்கு வாரு. சொன்னாங்க, நீ சின்ன பையனா இருக்கிற, உனக்கு ஜிஹாத் கடமை இல்ல. இல்ல இல்ல, நான் ஒட்டகத்துக்கு தீன் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பேன், ஒட்டக வேலைகளை நான் செய்வேன் அபு குதாமா. அபு குதாமா பார்த்தாரு, ஆஹா அதுக்கும் ஆள் தேவைதான், இந்த பொடியன் அதுக்கு பொருத்தம், சரிண்டா கூட்டிட்டு போனான். அபு குதாமா பார்க்கிற ராவையில நின்று அழுகிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறாரு, நீண்ட நேரம் ருக்கு, நீண்ட நேரம் சுஜூத், நீண்ட நேரம் தொழுக, நீண்ட நேரம் துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், ஓண்ட பாதையில எனக்கு ஷஹாதத் கிடைக்கும், நான் ஓண்ட பாதையில நான் உயிர் தியாகம் செய்யணும். இன்னும் வாலிபத்தை கூட எய்தே இல்ல. எங்கட பார்வையில பார்த்தா ஒரு 10 வயசு பொடியது, 10 வயசு வாலிபர், இன்னும் வாலிபத்தை எய்தல்ல. கேட்கிறார், சுப்ஹானல்லாஹ். அபு குதாமா பார்க்கிறாரு, பகல் நேரத்தில் ஒட்டகங்களுக்கு தீன் கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார், ஒரு அடிமையா போல எல்லா வேலையும் செய்யறார். இரவுல பார்த்தா நின்று வணங்குறார். இந்த ஜிஹாதுள்ள இடத்துக்கு பல நாட்கள் போகணும். போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. படையோட மோத ஆளோட மோதும், கூட்டத்தோட சில நபர்கள் அங்க இங்கால 5 பேர், அங்கால 5 பேர் மோதுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ரெடி ஆகுது. இவரை பார்த்தா இவர் ஆயுதங்களோட முனுக்கு வந்து இவர் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல முனுக்காகி முதல் நபரா வாயிறார். இஸ்லாமிய படைக்கு ரொம்ப பெரிய ஒரு தைரியம். இந்த சின்ன பையன், இன்னும் பருவமே இல்லாதவன், இவனுக்கு இவ்வளவு உற்சாகமா? பெரிய சஹாபாக்களுக்கு உற்சாகம். யுத்தம் நடக்குது, மாஷா அல்லாஹ், வெற்றி கிடைக்குது, கனிமத்துகளோட சஹாபாக்கள் திரும்ப பார்க்கறாங்க. இப்ப அபு குதாமா கேட்கிறார், அந்த வாலிபன் எங்க, அந்த சிறுவன் எங்க? தேடி பார்த்தா கடைசி நிலைமையில இருக்குது, இன்னும் ரூஹு பிரியிற நிலைமையில இருக்குது. அபு குதாமா மடிக்கு எடுத்து கேட்டாங்க, மகனே என்ன நிலைமை? சொன்னாரே அபு குதாமா, இன்னும் சில வினாடிகளை நான் அல்லாஹ்வை போய் சந்திக்க போறேன், எனக்கு அல்லாஹ் கேட்ட ஷஹாதத் அல்லாஹ் தந்துட்டான், உடம்பெல்லாம் காயம் ரத்தம். அபு குதாமா, ஏண்ட ஷஹாதத்தை என் உம்மாக்கு போயிட்டு எத்தி வைக்கோடும், என் உம்மாக்கு போயிட்டு சொல்லோடும். அது அபு குதாமா கேட்டார், மகனே நீ யார் மகன்? சொன்னாங்க, எந்த தாய் முடிய உங்களுக்கு கயிறாக திருச்சி தந்தாலோ அந்த தாயிட கடைசி மகன் தான் நான். அபு குதாமா யோசிக்கிறாரே, வாப்பாவும் இல்ல, அடுத்த மகனும் இல்ல, அடுத்த மகனும் இல்ல, இது 3வது மகன், அவரும் இல்ல, எல்லாரையும் கொடுத்துட்டான். இந்த பெண் போயிட்டு நான் எப்படி இந்த மெசேஜ கொடுக்கிறது? ஊட்ட போயிட்டு தட்டுறாங்க, கேட்கிறா, யார் வந்திருக்கிறீங்க? அபு குதாமா வந்திருக்கிறேன். என்ன கொண்டிருக்கிறீங்க? சுப செய்தியா அல்லது ஆறுதலா? அவட கேள்வி அபு குதாமாக்கு இன்னும் ஒரு இத உண்டாக்கிச்சு. அபு குதாமா கேட்டாரு, ஆறுதல் தான் என்ன? ஆறுதல் நீ சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன? சுப செய்தி என்ன? அந்த பெண்மணி சொன்ன, அபு குதாமா, சுப செய்தி சொல்றது ஏண்ட மகன அல்லாஹ் பொருந்தி கொண்டார், ஷஹீதாகிட்டார் என்று சொல்றதுதான் பஷாரத், சுப செய்தி. ஏண்ட மகன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல என்று சொல்றதுதான் ஆறுதல். எங்கட பார்வையில மாற்றமாக விளங்கும். ஏன்? மௌத்தென்று சொன்னா, வெட்டு கொத்தென்று சொன்னா, உயிர் போனென்று சொன்னா அது ஆறுதல் சொல்ல வேண்டிய கட்டம். உடனே அபு குதாமா சொன்னாரே, உனக்கு சுப செய்தி உண்டாவதா? உடனே அந்த பெண்மணி சுஜூதுல விழுந்து அல்லாஹ்வை நன்றி செலுத்திட்டு சொன்னா, சின்ன வயசிலே என்ற மகண்ட துவா ஏண்ட அல்லாஹ்ட பாதையில ஷஹீதாகும். ஏன்? அந்த ஃபேமிலியில உள்ள உணர்வு, வீட்டுக்குள்ள உள்ள மாஹோல், வாப்பாட உணர்வு, அடுத்த மகண்ட உணர்வு, உம்மா வாப்பாட அந்த மிசாஜ், அந்த பிள்ளைகிட்ட அந்த மிசாஜை உண்டாக்கிச்சு. எங்க வீட்டுல எது அதிகமா பேசுறோமோ, எந்த சூழலை வீட்டுக்குள்ள வளர்க்கிறோமோ, எதுக்கு நாங்க தியாகம் செய்யறோமோ, அப்ப பெற்றோர் போற வழியில் அந்த பிள்ளைகள் வரும்.
இல்லண்டா கண்ணியமானவங்க அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். எதிர்பார்க்கிற நத்தீஜா கிடைக்காது. எதிர்பார்க்கிற எங்கட மருகும் ஹனீஃபா ஹஜரத் அல்லாஹ் அவர கபரை வெளிச்சமாக்கணும். லபீர் ஹஜரத்துல வாப்பா யூசுப் முஃப்தில வாப்பா சொல்லுவாரு, தப்லீகில மலடிகள் ஆகிறாதீங்க. உங்களோட மௌத்தோட உங்களோட வீட்டுல தப்லீக் நின்றா நீங்க தப்லீகில மலடி, தப்லீகில மலடி ஆகிறாதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் என்ற சந்ததியில இந்த உழைப்பை சுமக்கணும், சுமந்து நாடு நாடா காடு காண்டா முழு உலகமும் போகணும். என்ற பிள்ளைகள உடல் பொருள் நேரம் இது உலகத்தை சம்பாதிக்க உலகத்தை அனுபவிக்க அல்ல. நான் இந்த பிள்ளைகளை வளர்த்தது, இந்த பிள்ளைகளுக்கு அறிவை கொடுத்தது, இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தது ஓண்ட பாதையில தியாகம் செய்யறதுக்காக தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்த நேரம், அல்லாஹ் தந்த காலம், அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், எனக்கு அல்லாஹ் தந்த இந்த உடம்பு. இன்னைக்கு பாருங்க, உடம்புல சின்னொரு கோளாறு வந்துட்டா அல்லாஹ் மன்னிக்கும். ஒரு நரம்புடைய கோளாறு அவரத தலை வேலை செய்தில்ல, ஒரு நரம்புடைய கோளாறு கை வேலை செய்தில்ல, ஒரு நரம்புடைய கோளாறு ஹார்ட் வேலை செய்தில்ல. இன்னைக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமா தந்துகிறான். தண்ணி குடிக்கிறோம் இறங்குது, சிலவங்களுக்கு குடிக்கிற தண்ணி இறங்குது இல்ல, திங்கிற சாப்பாடு இறங்குது இல்ல, டாய்லெட் போக இயலாது, ஒன்றுக்கு போக இயலாது. எங்களை ஆரோக்கியம் அல்லாஹ் வச்சுக்கிறான். இதுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும். இதுக்கு நன்றி. அல்லாஹ் தந்த காலம், அல்லாஹ் தந்த நேரம், அல்லாஹ் தந்த அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ மஅல் முஹ்ஸினீன். யாரு நாங்க கொடுத்த நேரத்தை, உடல பொருளை, நேரத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்களோ, தியாகம் செய்யறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாடுகளுக்கு போற ஜமாத்துகள் என்ன சொகுசாவா இருந்துட்டு வராங்க. தண்ணி இல்லாம, ஃபேன் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம எவ்வளவு அல்லாஹ்வுக்காக சிரமப்படுறாங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். எப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிறான். அவங்களோட கல்புல எப்படியான உணர்வுகள் எல்லாம் உண்டாக்குறான். அவங்களோட தியாகத்துல உம்மத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய மாற்றங்களை உண்டாக்குறான். கல்புல உள்ள அந்த ஃபிக்ர் இருக்குதே, இன்திஷாருல் ஃபிக்ர், கல்போட கல்பு சேரும், கண்ணோட கண்ணு சேரும். அந்த பார்வை ஈமானியத்தான பார்வை, கல்புட அந்த உணர்வு ஈமானியத்தான உணர்வு உம்மத்தில மாற்றத்தை உண்டாக்கும். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க, இந்த வருஷம் இந்த வக்தி ஒரு ஃபாரின் வக்தி பெரிய தேவை இது உம்மத்தில். இன்றைக்கு நாடுகள், பல நாடுகள் கேட்குது. இன்றைக்கு பல நாட்டுகளோட தகாதா இருக்குது. ஆப்பிரிக்கா நாடா இருக்கலாம், எங்கட அமெரிக்கா நாடா இருக்கலாம், எங்கட அரபு நாடுகளா இருக்கலாம். பெரிய தேவை இருக்குது. 6 மாசத்துக்குள்ள கேட்கிறான். மற்ற இடங்கள்ல 4 மாசம் தான் கேட்கறது. உங்களுக்கு மாஷால 6 மாசம் வச்சு கேட்கிறாங்க. உங்களோட பொறுப்புதார் நல்ல இறக்கம் உங்களோட. 6 மாசம் வச்சு கேட்கிறாங்க. செல்லுங்களேன் இன்ஷால்லா. 6 மாசம் கேப்ல நான் பொறினிக்கிற அவசரமா எழுமுங்க. ஏன்னா குறுகிய நேரம், ஹயாத் சாபாக்கு நேரம் கொடுக்கணும். எழுமுங்க இன்ஷால்லா, அவசரமா எழுமுங்க. அல்லாஹ் பரக்கத்தாக்குவானா, அல்லாஹ் கபூல் செய்வானா, பொருந்திக் கொள்வானா, சந்ததி சந்ததி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா. எழுபு பார்க்கவானா, எழுமுங்க. நிலைமை பலதாய்க்கும். இன்னைக்கு எத்தனை பேர் பெட்ல, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல, எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. பாருங்க, எனக்கு போ கிடைக்கலையே, பாருங்க என்ன நிலைமை என்ன ஆகிட்டு. கண்ணியமான அந்த வார்த்தை வரமோத இப்ப இருக்கிற காலத்துல பேய்த்துருவோம். உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது. பொக்கத்தை பார்க்கவானா, நிலைமைய பார்க்கவானா, அல்லாஹ் மீது தவக்கல் வைப்போம், அவன்கிட்ட கேட்போம், அவன்கிட்ட இஷ்டம். 6 மாசம் இருக்குது. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு ஓட்டம். நூறலைகள் ஃபதில் அம்சம் சொல்லுவாரு, ஃபாரின் வக்து போறான்னு அவர் 8 மணிக்கு கொடுப்பாராம் மஸ்ஜிதுக்கு. யாரும் சொல்லுவாங்க பஜாருக்கு 8 மணிக்கு கொடுங்க, அப்பதான் கூடுதலா சல்லி கிடைக்க முடியும். இவர் சொல்றாரு தூரம் போறண்டா பெரிய செலவழிக்கணும், மஸ்ஜிதுக்கு நேரம் கூட கொடுப்பாராம். அந்த முயற்சி அல்லாஹ், அந்த வக்துக்குரிய ஏற்பாடு அல்லாஹ் இவன் துஆவால, தொழுகையால, இஸ்திக்பாரால ரப்பு அமைச்சு கொடுக்கிறான். கொஞ்சம் எலும்புகளையும் இன்னும் கொஞ்சம் எலும்புகளையும் சென்னை இருக்கிறோம், யோசிக்கவான் ஹிம்மத்து வைங்க. நாங்கெல்லாம் 4 மாசம் முடிச்சவங்க, நிக்கா முடிச்சவங்க, சென்ற வருஷ வக்து முடிச்சவங்க, பிஸ்மில்லா சொல்லுவோம். எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். தேவை நிறைய தேவை. இது முழு தெஹிவலட விஸ்வமா. எங்கட 2 ஹல்காட நல்ல மூத்த நல்ல பழையவங்க நாங்க இருக்கிறோம். எலும்புகளை உலமாக்கள் எலும்பிக்கிறாங்க, பழையவங்க எலும்பிக்கிறாங்க. இன்னும் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் ஹிம்மத் வைங்களேன் இன்ஷா அல்லாஹ். நானும் ஒரு ட்ரை பண்றேன், எல்லாம் அமைஞ்சா நான் போறேன். ஒரு ட்ரை, ஒரு முயற்சி அமைஞ்சா நான் போறேன். இன்னும் எலும்புங்க, இன்னும் மீக்கிறோம். யோசிக்கிறீங்க, யோசிக்கவான பிஸ்மில்லா சொல்லுங்க. நல்ல ஒரு மஜ்லிஸ், நல்ல முயற்சி செய்கிறாங்க. பெருப்புதாரே செஞ்சாங்க, நல்ல ஒரு ஓட்டம் ஓடினாங்க, கஸ்துகள் செஞ்சாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானா. அதாவது மசூரா செஞ்சவங்க, முயற்சி செஞ்சவங்க, வந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. அப்படி பின்னால போகும்.
தர்த்தீப் செய்யுங்க மாஷா தஃபக்குத் அழகா செய்யுங்க எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் அப்படியே போங்க இன்ஷா அல்லாஹ் இப்படி போறவங்களோட சேர்ந்து எழும்பி போயிரலும் இந்த இவங்களோட சேர்ந்து போயிரலும் கண்ணியமானவங்களே நீங்க பயப்பட வேணாம் அல்லாஹ்வோட கஸானால நம்பிக்கை வைப்போம் அல்லாஹ் கிட்ட கேட்போம் முயற்சி ஒன்று எடுப்போம் எல்லாம் அமைஞ்ச எங்களுக்கு போகல முயற்சி எடுங்கள் இன்ஷா அல்லாஹ் எலும்புங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் எலும்புங்களை அவங்களோட சேர்ந்து நாங்களும் பேசிடுவோம் இந்த வருஷ வக்த ஒரு ஃபொரின் வக்த ஆக்குவோம் ஒரு திட்டம் போடுவோம் ஆரம்பத்திலே ஒரு பிளான் பண்ணுவோம் அல்லாஹ்ட்ட கேட்போம் அல்லாஹ்ட்ட கதறுவோம் வீட்டுல நோம்பு பிடிப்போம் பிள்ளைகளை அதுக்கு தயாரிப்போம் எல்லாரும் சேர்ந்து யாசின் ஓதி வீட்டுல துவா செய்யறது நோம்பு பிடிச்சு துவா செய்யறது சதக்கா கொடுத்து துவா செய்யறது உழைப்ப செஞ்சுட்டு துவா செய்யறது அல்லாஹ் வழிகளை திறப்பான் எலும்புகளின் இன்னும் யாரு நானும் இந்த வருஷ வக்து ஃபொரின் வக்து தான் நான் ஒரு ட்ரை பண்றேன் எல்லாம் அமைஞ்ச நான் போறேன் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ் ஆசை இருக்குது கொஞ்சம் பயம் இருக்குது பொறினண்டா இத்தனை லட்சம் எங்க குடும்பத்தை விட்டுட்டு போகணும் 4 மாசம் தொழிலை விட்டுட்டு போகணும் லீவ் கிடைக்குமா நாங்க முயற்சிக்கிறது நாங்க லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கிறது முயற்சிக்கிறது பொறுப்பானவங்கள்ட்ட கேட்கறது முயற்சிக்கிறது எங்கட முயற்சியிடைய இறுதி அல்லாஹ்வோட உதவிடாரம் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு ட்ரை பண்றேன்னு சொல்றவங்க அவசரமா செல்லிலேரா 6 மாசத்துக்குள்ளதான் ரெடியாக சொல்றாங்க செல்லுங்க ஜூன் வரையில உங்களுக்கு டைம் தந்தீங்க ஹிம்மத் வைங்களேன் இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வருதில்லை முயற்சி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தோட பைதல் 4 மாசம் சொல்லுங்க பைதல் நடந்து போற ஜமாத் எவ்வளவு பஷாரத் அந்த நடைக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த புழுதிக்கு மரமட்டைகள் எல்லாம் துவா செய்யும் ஆத்த கடந்த அந்த ஆத்தில் உள்ள மீன் எல்லாம் துவா செய்யும் பறவன் துவா செய்யும் இந்த நடைக்கு சுப்ஹானல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு நடந்து கஸ்தி செஞ்சாங்க நடந்து அல்லாஹ்வோட பாதையில போனாங்க எத்தனை பஷாரத்துகள் அந்த தூசிக்கு நடைக்கு பைதல்ல போறவங்க எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வோட உதவிகளை பார்க்கறாங்க சுப்ஹானல்லாஹ் அவங்களோட நம்பிக்கைக்கு தக்கன அவங்களோட முஜாஹதாக்கு தக்கன அல்லாஹ் கொடுக்கறான் போதா பைதலுக்கு எலுமினே போதா இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதிக்கிறோம் யோசிக்கிறோம் 6 மாசம் எப்படிதான் கேட்கப்படுது பைதல் ஜமாத் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத்தே மருதா மததே ஹுதா எங்கட ஹிம்மத் அல்லாஹ்வோட உதவி இழுத்துட்டு வரும் எங்கட நட சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் இல்ல முழு உம்மத்துக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் கண்ணியமானவங்களே எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்வோட பாதையில அல்லாஹ் 1000 நாட்கள் வச்சிருந்தது யௌமுன் ஃபீ சபீலில்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்வோட பாதையில குடுக்கிறவங்க கொடுத்து கொண்டுதான் நிக்கிறாங்க அத டேஸ்ட் அடைஞ்சு கொண்டுதான் நிக்கிறாங்க அவங்க பின்னாகல்ல நாங்களும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ் யார் பைதலுக்கு நான் ரெடி எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாலே மிதிக்கிறீங்க சைடுல மிதிக்கிறீங்க கொஞ்சம் எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ் பைதல் 4 மாசம் நடந்து போற ஜமாத் எங்கட நாட்டுல நட இல்ல பாகிஸ்தான்ல 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பைதல் ஒரு நாளைக்கு எங்கட 5 கிலோமீட்டரும் இல்ல இந்த பள்ளியில இருந்து அந்த பள்ளி எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்களே நோயாளிகள் தான் யோசிக்கலும் நான் ஹிம்மத்தை எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால மஷூரா பண்ணேன் நான் ஹிம்மத் எனக்கு போக ஆசை மஷூரா தந்தா நான் போறேன் எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்களே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தாக உங்க ஹிம்மத் நியத்தை கொண்டு அல்லாஹ் பெரிய மற்றவங்களுக்கு உற்சாகத்தை தருவார் ஹிம்மத் வைங்களே இன்ஷா அல்லாஹ் பைதல் 4 மாசம் பின்னாலும் எழுமிகிறான் ஹிம்மத் வைங்க இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ் எளிமினவங்க எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானா பொருந்திக் கொள்வானா ஹலாலான ஜாயிதான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பானா உரிய நேரம் வெளியாகக்கூடிய தௌஃபீக் எல்லாம் நசீபாக்குவானா அப்படி போங்க இன்ஷா அல்லாஹ் பேர் பதி பின்னால போயிட்டு பேர் பதி லோக்கல் 4 மாசம் பைதல் இல்ல நார்மல் ஜமாத் நான் தயார் அந்த 6 மாசத்துக்குள்ள ரமலானுக்கு முதவோ ரமலானுக்கு பிந்தியோ ஹஜ்ஜிக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நான் போறேன் இன்ஷா அல்லாஹ் எலும்புங்கள் இன்ஷா அல்லாஹ் எலும்புகிறான் நார்மலான 4 மாசம் எலும்புங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வை எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம் யோசிக்கவானா எலும்புங்க இந்த வருஷ வக்த 4 மாசம் ஆக்குவோம் எத்தனையோ 4 மாசங்கள் கழிஞ்சிட்டு நாங்க 4 மாசம் லைசன்ஸ் நாங்க ரினியூ பண்றோம் ஒவ்வொன்றை நாங்க ரினியூ பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி எங்கட இந்த வக்த 4 மாசம் முடிச்சுதான் ஈகிறோம் ஆனா அது மிச்ச நாள் திரும்ப ரினியூ பண்ணும் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால எலும்புகிறான் இன்னும் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யணும் முன் மஜ்மால ஒருத்தர் எலும்புறாங்க இல்ல முனுக்குள்ளவங்க என்ன ஹிம்மத் வைங்களே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா கொஞ்சம் அசைங்களே இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் ஹிம்மத்தே மருதா மததே ஹுதா ஒரு மனிதன் ஹிம்மத் அல்லாஹ்வோட உதவி எடுத்துட்டு வரும் நிலைமைய பார்க்கவானா பலருக்கும் பல நிலைமை முடியாது மௌத்து வரையில நிலைமை முடியாது பிரச்சனை மௌத்து வரைய முடியாது கபருக்குழிக்குள்ள வெச்ச போறதும் பிரச்சனை முடிகிற மாதிரி விளங்கும் ஆனா அங்கிருக்கு போறதும் பெரிய பிரச்சனை அது முடிக்கலாத பிரச்சனை எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் எலும்புங்க 4 மாசம் நார்மல் ஜமாத் 4 மாசம் ஹிம்மத்தா எலும்புங்க இன்னும் மேலும் இன்னும் இருக்கிறோம் யோசிக்கிறோம் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத் வைங்க இந்த நடுப்பகுதியால எலும்புங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் நீயத்தை கொடுப்போமே கொடுத்து ட்ரை பண்ணுவோம் எல்லாம் அமைஞ்சா போற
யாரும் உங்களை பைபோசா இழுத்துட்டு போறல்ல, நீயத்தை கேட்கிறோம். நீயத்தை கொடுத்த ஒரு முயற்சி, இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். ஒரு ட்ரை பண்றேன்னு சொல்றவங்க 4 மாசத்துக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்றேன், எல்லாம் அமைஞ்சா நான் போறேன் அப்படி சொல்றவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு ட்ரை பண்றோம், எல்லாம் அமைஞ்சா நாங்க போறோம். வாரவங்களை சரியா எடுத்து அழகா எழுதுங்க. தஸ்கீல் ரொம்ப அமானிதம் சொல்லுவாங்க. ஒருத்தர் உற்சாகமா எழுப்பிட்டாரு, அவர் அழகா அவரோட பேரை எழுதி உரிய நேரத்துல தஸ்கீல் பண்றது, அதுக்கு முதலே தயாரிக்கிறது, தஃபக்குத்துக்கு அனுப்புறது, அவங்கள முயற்சிக்கிறது எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். பொறுப்பானவங்க நாங்க எல்லாரும் அதுக்கு பொறுப்பு. கண்ணியமான அவங்களை எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தோட எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஹிம்மத்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பயமா தான் இது போல. ஹிம்மத்தோட எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? அந்த ஹிம்மத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நக்கத்தா சில்லா போறவங்க எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நக்கத்தா இந்த ஒரு மாசத்துக்குள்ள, இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நான் ஒரு சில்லா போறேன் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். அவங்க எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு இஸ்மார வெற்றி நக்கத்தா போறது எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நக்கத்தா போறவங்க எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். இந்த மாசத்துக்குள்ள போறவங்க எலும்பு ஹிம்மத்து வை. ஒரு 40 நாள் சின்ன காலம், 5 ஜும்மா. நீ பெண்கள் 2 மாசம் போறாங்க எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன ஒரு காலம் போயிட்டு வந்த போற கேட்கலாம், நான் 2 கிழமையில வந்துட்டீங்களே, அவ்வளவு குயிக்கா காலம் போகும். எலும்புங்க இன்னும் எலும்பு. தாவத்துல கொஞ்சமும் மிச்சம் தான், மிச்சமும் கொஞ்சம் தான் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நினைக்கலாம், அதுலயும் பெரிய சவாபுகள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் ஒரு ஜமாத்தா தயாரிக்கிறது. இன்னும் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹிம்மத் வைங்களை இன்ஷா அல்லாஹ். நாங்களும் தயாராகிறோம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் எலும்புங்க, இன்னும் நீய தீக்குது எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமா போகக்கூடிய ஜமாத் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். 40 நாள் இந்த மாசம் அடுத்த மாசத்துக்குள்ள போற ஜமாத் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத் வைங்களை இன்ஷா அல்லாஹ். அப்படியே அவங்க பின்னுக்கு போ, அவங்கள ஒரு ஹல்காவா உட்கார வச்சு எழுதுங்க. அவங்களோட டேட் எடுக்கு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல போறோம் ஒரு சில்லா எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல போறோம் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் கிடைக்கும், நோம்பு பாதுகாக்கப்படும், பொறுமதியான காலம். ரமலான்ல நாங்க ஜமாத்துல் அமைப்போம் எலும்புங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் மீக்கிறோம். ரமலான் பொறுமதியான காலம். என் வாழ்க்கையில கடைசி ரமலானாக இருக்கலாம், கடைசி லைலத்துல் கத்ராக இருக்கலாம். யாருக்கு என்ன தெரியும், அதுவரை இருப்போமோ என்ன சொல்லலாம். அப்படி திடீர் இப்ப 28 வயசு வெளிப்பண்ணையில ஒரு வாலிபர் மூத்தா போனார். அல்லாட பாதையில பொறாமப்படக்கூடிய ஜனாதா. அவரோட பேக் மர்கஸ்ல அமானத்துல சல்லி 28 வயசு. அழகா களிமா சொல்லி, அழகா துவா ஓதி, அழகான மூத்து. இம்மத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அவசரம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க தயார் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல போறது யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு போகும், அவங்க எழுதிக்கோங்க, பேர் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, நாங்க இன்ஷா அல்லாஹ் ஜூனுக்கு முதல்ல நாங்க போயிட்டு தான் ஆகும் அப்படி சொல்றவங்க எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஜூனுக்கு முதல்ல நாங்க சில்லா போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 6 மாசத்துக்குள்ள நான் ஒரு சில்லா போறேன் அப்படி சொல்றவங்க கொஞ்சம் எழுதுறீங்க அவசரமா இன்ஷா அல்லாஹ். இந்த ஜூனுக்குள்ள நான் சில்லா போறேன், கொஞ்சம் அவசரமா எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமா எழுதுங்க, நேரம் சுருக்கம், அவசரமா எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஜூனுக்குள்ள நாங்க ஜமாத்துக்களை தயாரிச்சு கொண்டு போறோம். இப்ப இருந்தே பிளான் பண்ணுவோம் எங்கட ஜமாத். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. பின்னுக்கு இருக்கிறவங்கள அப்படி போ, அங்கால போ, மற்றவங்க கொஞ்சம் முன்னாலவா. கண்ணியமானவங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்ப பெண்கள் ஆண்கள் இருப்பாராலோட இணைச்சு வச்சிருக்கிறார். இடையில பிள்ளைகள் இருக்கிறார். ஆண்கள் பெண்களோட உழைப்பு தான் பிள்ளைகளை பாதுகாக்கும். பிள்ளைகள்கிட்ட தீன் வாரதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில இருந்து மதரசாக்கள் இருந்து எல்லா சூழலையும் கவர் பண்ணி எப்படி தீனுடைய சூழலை உண்டாக்கலும் எங்கட பெரியார்கள் முயற்சிக்கிறார், யோசிக்கிறார். அதுக்கு முறைகள் சொல்லித்தாரார். ஆக முக்கியமானது எங்கட வீட்டு தாலிம முறையாக அஞ்சமலோட செய்வோம் வேண்டா, அதுக்கு சரியா நேரம் கொடுப்போம் வேண்டா. கண்ணியமானவங்களே, எங்கட வீட்டுக்குள்ள அவர் மகன் என்ன படிப்பு படிக்கலாம், எந்த காலேஜ் போகலாம், எப்படியானவரா இருக்கலாம், மகள் எப்படியானவரா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அந்த பிள்ளைகள் இன்னைக்கு பாக்குறாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த தீன சுமந்தத்தால அவங்கள்ட்ட நல்ல குணம், நல்ல பண்பு, சேவ மனப்பான்மை, சல்லி சம்பாதிக்கிற தன்மை இல்ல, மற்றவங்களுக்கு உதவுற தன்மை, உதவுறாங்க, கொடுக்கறாங்க, ரகசியமாக கொடுக்கறாங்க, உதவுறாங்க. எது வீட்டுல கொடுத்த அந்த சூழல், உம்மா பாப்பாவை கண்ணியமா வச்சிருக்கிறார். உம்மா பாப்பாட துவாவை அடைஞ்ச பிள்ளைகளாக மாறுறாங்க. சமூகத்துல பலர்ற துவா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது. ஏன்? வீட்டுல கொடுத்த அந்த சூழல். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்?
நாங்கெல்லாம் வீட்டு தாலிமை சரியா முறையா செய்வோம் என்று சொல்றவங்க கை தூக்குங்களே இன்ஷா அல்லாஹ். அஞ்சமலோட உடுப்படாம செய்வோம். இத போல கண்ணியமானவங்களே, ஆண்கள் ஒழிப்ப போல பெண்கள் ஒழிப்பாக முக்கியம். எங்கட மனைவிமார்களை நாங்க கூட்டிட்டு ஒரு வக்து போவோம். முந்தி சொன்னாங்க 2 மாசத்துக்கு இடையில போங்க, இப்ப சொல்றாங்க இல்ல தகாதா தேவை வருதா, நீங்க மாஷா அல்லாஹ் ஆண்கள் ஜமாத் போற மாதிரி பெண்கள் ஜமாத்தும் போங்க. தகாதாக்களுக்கு லெப்பேக் சொல்லுங்க, ஜமாத் உருவாகதா பழையவங்க இல்லையா மாஷா அல்லாஹ் போங்க. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெண்கள் வக்து போங்க சொல்லுங்க, கொஞ்சம் கை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். 3 நாளோ 10 நாளோ 2 மாசமோ நானும் என்ற மனைவிய, ஒரு ஆணுக்கு பல மகரங்கள் இருக்கிறார். தாய் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, மாமி இருக்கிறாங்க, சாட்சி இருக்கிறாங்க. எங்கட 10 மகரங்கள் இருக்குது. இந்த மகரங்கள் எல்லார விஷயம் மனைவிட விஷயத்துல மட்டுமல்ல, பிள்ளைகள விஷயத்துல மட்டுமல்ல. என் சாட்சி நரகத்துக்கு போகப்படாது, என் பெரியம்மா நரகத்துக்கு போகப்படாது, என் உம்மம்மா நரகத்துக்கு போகப்படாது. என்ன செய்யலும் என்ற ஃபிக்ர் பெண்களோட உழைப்பு ரொம்ப தேவை. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகம், பெண்களை விட பிள்ளைகள் அதிகம். பெண்கள்கிட்ட தீன் வரும் என்ற ஆண்களுக்கு வேலை செய்ய லேசி, ஆண்களுக்கு வேலை செய்ய லேசி. இன்னைக்கு முன்னுதாரணமா எத்தனை பெண்கள் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் பெண்ணை கொஞ்சம் அல்லாஹ் பாதையில் ஈடுபடுத்தினேன். ஒரு 3 நாள் போனாங்க, பல 3 நாள், அதுக்கு பின்னால 10 நாள் போனாங்க. மாஷா அல்லாஹ் சில்லா போயிட்டு வந்தாங்க. மனைவி சொன்னா, மாஷா அல்லாஹ் நீங்க 3 சில்லா முடிச்சு முச்ச நாள் 3 சில்லா போங்க, நீங்க ஒன்றுமில்ல இடியா போறலும் சில தட்டுகளும் கொண்டாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயம் எல்லாம் பார்த்துக்கொள்றேன். இவருக்கு வக்துக்கு சல்லி அனுப்புறா மனைவி, வக்துக்கு சல்லி போகுது. எது ஹிம்மத். என்ற கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். இவர் வருஷம் 4 மாசம் முடிக்கணும். பெண்கள் கிட்ட வந்துட்டா கண்ணியமானவங்களே, அவங்க துனியாவை லேசாக்குவாங்க, பாரமாக்க மாட்டாங்க. முயற்சிப்போமா இன்ஷா அல்லாஹ். ரொம்ப தேவை, ரொம்ப தேவையான காலம். வாராந்த தாலீம்கள் 20 வீட்டு கொண்டு ஆரம்பிக்க சொல்றாங்க. 20 வீட்டு கொண்டு நாங்க எப்படி அது நாங்க 3 நாள் 3 கூட்டிட்டு போயிட்டு 10 நாள் கூட்டிட்டு போனா தானே ஒரு வாராந்த தாலீம் உருவாக்கிடும். 2 10 நாள் 3 நாள் முடிச்சவங்க 3 சோடி இருந்தா தானே வாராந்த தாலீம் ஒன்று உருவாக்கிடும். அப்படி ஒரு முயற்சி செய்வோம்னு சொல்றவங்க கை தூக்குங்களேன் இன்ஷா அல்லாஹ். எங்கட மஹல்லால புதிய வாராந்த தாலீம் உருவாக்க நாங்க முயற்சி கொண்டு எடுப்போம். ஹிம்மத். இத போல இரவுடைய முயற்சி இருக்கே, நிறைய இடத்துல இரவு ஷிஃப்ட், இரவுல செய்யற ஷிஃப்டால நிறைய லாபம். எங்க தர்காட்ட ஒண்ணே தான் செஞ்ச, அதனால நிறைய புரோஷனம் பாத்தில் இல்லாம ஆகுது, பாவங்கள் அந்த இடத்தை விட்டு நகருது. வாலிபர்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க, தொழுக வீதம் கூடுது. அன்றைக்கு ஒருத்தர் கணக்கு சொல்ல 2 சஃபா இருந்தது, இந்த இரவு அமலுக்கு போற 3 சஃபா ஆயிடுச்சு, இப்ப 4 சஃப் ஃபஜ்ருக்கு, இப்ப 5 சஃபா ஆகுது. இரவுடைய முயற்சி. நாங்க இரவையில கிழமையில 1 நாள் அல்லது 2 நாள் ஷிஃப்ட் உண்டு, இரவு ஷிஃப்ட்டுக்கு நாங்க தயார். அப்படி சொல்றவங்க கை தூக்குங்களே, கொஞ்சம் எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் எலும்புங்களே அல்லாஹ் பரக்கத்தாக. எலுமினா மத்தவங்களுக்கு உற்சாகம் வரும். இரவுடைய ஷிஃப்ட் எங்கட மஹல்லாக்களை நாங்க ஹயாத்தாக்கணும். மாஷா அல்லாஹ் தெய்வல முன்மாதிரியான ஒரு மஹல்லா. பல நாட்டுல பேச்சு நடக்குது, வெளிநாட்டுல தெய்வலியை பத்தி பேச்சு நடக்குது. நாங்க முன்னுதாரணமானவங்க. நாங்க செஞ்ச அந்த கார்குந்தாலிய சொல்லணும். இன்ன மாற்றங்கள் எங்கட வாலிபர்கள்ல, எங்கட மஸ்ஜிதுல, எங்கட முசல்லீன்கள்ல செய்வோமா இன்ஷா அல்லாஹ். மத்தவங்களோட உற்சாகப்படுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா, பொருந்தி கொள்வானா. ஹயாத்து சஹாபா நடக்கும். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நெருங்கி இருந்துக்கும். அதே போல வார ஜமாத்துகள் வருது, பெண்கள் ஜமாத்துகள். இன்னைக்கு நிறைய ஜமாத்துகள் வெளியாகுது. ஆனா இஸ்தலத்துடைய பற்றாக்குறை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க இஸ்தலம் கொடுத்தா எங்கட வீடு ஒரு மஸ்ஜிதாக மாறுது. சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க இஸ்தலம் தாரோம். அப்படி சொல்றவங்க கை தூக்குங்களேன் இன்ஷா அல்லாஹ். மஹல்லாவாசிகள் பாத்துக்கோங்க, இஸ்தலம் தான் பெண்கள் தங்குறதுக்கு நாங்க ஊடுதாரோம். அப்படி சொல்றவங்க கை தூக்குங்களேன் இன்ஷா அல்லாஹ். யாரு கேளு. ஹிம்மத் முயற்சி எழுப்பமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. ஹயாத் சாபா வாங்க. இஷா தொழுகை இன்ஷா அல்லாஹ். இஷா தொழுகைக்கு பொருள் ஹயாத் சாபா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வுது உள்ளவங்க அப்படி இருந்து சுன்னத் தொழுங்க, வுது இல்லாதவங்க 8:50க்கு இன்ஷா அல்லாஹ். இன்னொரு 10 நிமிஷம் 7:50க்கு இன்ஷா அல்லாஹ் இகாமத் நடக்கும்.